ஒருவர் இயேசுவின் சீடராக எப்படி இருக்க முடியும்? எல்லா மனிதர்களுக்கு மேலாக கடவுளை முன்னிறுத்த வேண்டும். நம்முடைய வாழ்வுக்கு மேலாகவே. அடுத்து நம்முடைய அன்றாட கஷ்டங்கள், சிலுவைகளை சுமந்து கொண்டுதான் இயேசுவை பின்பற்ற முடியும். பொருட்கள் மீதோ பணத்தின் மீதோ பற்று இருக்கக்கூடாது, விட்டுவிட வேண்டும். இயேசு இதை தெளிவாக என்ற நற்செய்தியிலே கூறுகிறார். இது மனிதர்களால் சாத்தியப்படுமா? படும். முதல் வாசகத்தில் ஞான நூலின் ஆசிரியர் தெளிவாக சொல்கிறார், கடவுளுடைய அருளால் எல்லாம் முடியும். இந்த உலகம் நாம் பயணம் செய்யும் உலகம். எதையும் நாம் இந்த உலகத்தை விட்டு போகும்போது கொண்டு செல்வதில்லை. நம்முடைய ஆன்மா மட்டும்தான். அந்த ஆன்மாவை அப்பழுக்கில்லாமல் பாதுகாப்பதும் புனிதத்தோடு இருப்பதும் நம் கையிலே தான் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வதிலும் நம்முடைய அன்றாட வேதனைகள், போராட்டங்கள், கஷ்டங்களை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்றுவதிலும், பொருட்கள், பணம் இதையெல்லாம் உதறி தள்ளுவதிலும் அந்த ஞானத்தை கண்டுகொண்டு இயேசுவை பின்பற்ற முடியும். 2ஆம் வாசகத்திலே புனித பவுல் தன்னுடைய ஊழியனாக அடிமையாக இருந்த அவரை அவருடைய எஜமானரிடம் அனுப்பி வைத்து அந்த பிலமோனுக்கு எழுதிய கடிதத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். எல்லோரையும் சமமாக நடத்த, மனிதர்களை மதிக்க, கிறிஸ்துவின் பெயரால் அன்பு செய்ய அது ஒரு அழைப்பு. எனவே கடவுளை முன்னிறுத்தினால் நாம் இயேசுவோடு இணைந்து இயேசுவை போல வாழ ஆரம்பித்து விடுவோம். அவர் வழியிலே நடப்போம். அதுதான் முக்கியம். சீடராக வாழ்வோம். முடிவில்லா வாழ்வுக்கு அது வழி. இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக.